நீ கர்த்தரோடு இருந்தால் கர்த்தர் உன்னோடு இருப்பார். நீர் அவரை தேடினால் உனக்கு வெளிப்படுவார். நீ அவரை விட்டு விட்டா என்று சொன்னால் கர்த்தர் உன்னை விட்டு விடுவார். இன்னைக்கு 1 மணி நேரம் கூட ஜெபிக்காத நீ பரலோகத்தில் எப்படி போய் அவரை வாழ்க்கை ஃபுல்லு நீ ஆராதிப்பா? 1 மணி நேரமே நாங்கள் ஜெபிக்க மாட்டோம். நாங்கள் பாவத்தை மாறி மாறி பண்ணிக்கிட்டே இருப்போம். ஆனால் நாங்கள் பரலோகத்துக்கு போயிடுவோம். ராஜ்யத்துக்குள்ள சேப்பார் பரலோகத்துக்குள்ள ஒன்று. இயேசு தெய்வம். அவர் ஊழியம் பண்ண காலத்தில் நைட்டு ஃபுல்லு தனிஜபம் பண்றார், பிரேயர் பண்ணுகிறார். அவர் தெய்வம் இல்லையா? அவர் ஏன் ஜெபிக்கணுமா? அவர் ஏன் அமர்ந்திருக்கணும்? அவர் நைட்டு ஃபுல் அவர் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கிறார். அவருடைய ஊழியத்தின் ரகசியம் அவர் தேவகுமாரன் என்று சொன்னதுனால் ஜெயம் எடுத்தார். அப்படி அல்ல, அவர் பிதாவுக்கு நேரத்தை செலவு பண்ணி காண்பித்தார். The example, the pure example, true example, உண்மையான ஒரு சத்தியமான ஒரு எடுத்துக்காட்டு. நம்மளால தேவ சமூகத்துக்கு போக முடியாதுதான், பரவாயில்ல. ஒரு 1 மணி நேரம் போனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு போய் உட்காருவோமே. நாங்கள் ரொம்ப டயர்டு பாஸ்டர், நாங்கள் ரொம்ப பிஸியாக இருக்கிறோம் பாஸ்டர், ப்ராஜெக்ட்ஸ் இருக்குது, எக்ஸாம்பிள் இருக்குது, எக்ஸாமுக்கு படிக்கணும், நாங்கள் அது பண்ணணும் இது பண்ணணும், எவ்வளோ வேலை எங்களுக்கு இருக்குது பாஸ்டர். பரவாயில்ல, சாப்பிட நேரம் இருக்குல்ல, குளிக்க நேரம் இருக்குல்ல, ஷர்ட் அயன் பண்ண, ட்ரெஸ் வாஷ் பண்ண, வெசில் வாஷ் பண்ண டைம் இருக்கு இல்லையா? தேவ சமூகத்துக்கு போங்க. தாங்கிக் கொள்ள முடியாத தாமதத்தை கர்த்தருக்கு தெரியப்படுத்துங்க.